என்ன தாத்தா அங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு நிற்கிறியா? சோறு போட்டனா இல்லையாண்ணா? கிட்டே வந்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு தான் வச்சுருக்கேன். உங்கள் பையன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. ஆயா, நான் ஒன்றும் பார்க்கல, சும்மா தான் வந்தேன். உடனே என்னையே சொல்லிடுவேன். நானா ஏதாவது வாயை திறந்து பேசினாலே உனக்கு பிரச்சனையாக இருக்குமே. அம்மா, சும்மா அப்படி வந்து உட்காருமா. மல்லிகாவே குறை சொல்லிட்டு இருப்ப. அவ ஏதாவது உன்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காளா பாரு. அவ உண்டு, அவ வேலை உண்டு. நேரத்துக்கு உனக்கு டீ வேணுமா, சாப்பாடு வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி தந்துட்டு தானே இருக்கா. அப்புறம் ஏன் அவளையே பேசுற? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்லலப்பா. என்ன செய்ய, வாய் சும்மானு இருக்குதா ஒட்டுன்னு. வேலை வெட்டி இருந்தால் வேலை வெட்டியை பார்க்க தோணும். ஒரு வேலை வெட்டி இல்லைன்னொன்னா வாய் ஒட்டுன்னு இருக்க மாட்டேங்குது. என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பவுமே தெரியுமே உங்களோட வேலை இதுதான்னு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது என்ன சொல்லிட்டு இருக்கதான் உங்களோட வேலை. இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் அத்தை. சரி சரி, கோச்சுக்கிறாத விடு. கோச்சிட்டு எங்கே போகிறது? ஏண்டி, அது கொடுக்கும் போதே ஆனாப்பில் தைக்க சொல்லி பண்ணியிருந்தா இப்போ இந்த பிரிச்சுட்டு உட்காந்துருக்க வேலையெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லி அது கொடுக்கும் போதே ஒழுங்காக கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்போ உட்காந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக பிரிச்சுட்டு இருக்க என்ன செய்யறது? இதை நான் சொல்ல போனா கூட வம்பு பண்ற, உன்கிட்ட நான் எப்போ பார்த்தாலும் சண்டை இழுக்கிறேன், உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டுறேன்னு ஒரு இதை சொல்லிடுவேன். நான் நல்லதுக்கு தானே சொல்றேன். சொல்றதெல்லாம் சரிதான், அதுல சொல்றதுன்னுக்குன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா? இது என்னதுடா? ஏமா, பார்த்தா தெரியல, சாம்பார் சாதமா செஞ்சிருப்பா போல. அப்படியா? இது என்னது, அப்பளமா? இல்லத்த, கொப்பளம். மல்லிகா, திமுறா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, பார்த்துட்டு அது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லை கண்ணுது தெரியாமல் போச்சா? இங்கே உள்ளது அங்கே என்ன கலரு, அங்கே யார் பூரா வாரான்னு வல்ல வாசலில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கியா? அதுவும் ஆளி முதற்கொண்டு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கியா? இவ்வளோ அளவுக்கு தெரிஞ்ச நீங்கள் தட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கு. பாத்தியாட மயிலே, பாத்தியா மல்லிகா என்ன சொல்கிறான்னு பாத்தியா? நான் இப்போ என்ன சொன்னேன் அதுக்கு எங்கே போய் என்னை இழுக்கிறா பாரு. நான் சும்மா உட்காந்து வாசலில் உட்காந்து யார் போகிறா வரான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேனா, அதை போய் சொல்லி காமிச்சிட்டு இருக்கா பாத்தியா? சரி சரி, விடுமா, வீடு வீடு. மல்லிகா அப்போ ஒன்றும் சொல்லலை. இவ்வளோ தூரம் கண்ணு தெரிஞ்ச உனக்கு தட்டில் இருக்கிறது என்னதுன்னு கண்ணு தெரியாம போச்சு அப்படின்னா சாதாரணமாக கேட்குறா. மற்றபடியெல்லாம் ஒன்றும் அவள் பெருசாக சொல்லலை. நீ போய் இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறது நல்லாவா இருக்கு? அதான், அவ என்ன சொன்னாலும் உனக்கு பெருசா தெரியாது. நான் இப்படி சொல்றாளேடான்னு உடனே நான் கோச்சுக்கிட்டேன், அப்படிதானே? தெரியும்டா, தெரியும். நீ எப்பவுமே அவ பக்கம் தான் பேசிட்டு இருப்பா, தெரியும். அப்பா, இதுக்கு தான் நான் வாயை திறக்கிறதே இல்லை. நான் சொன்னது கரெக்டு தானேங்க. நான் இதை சொன்னா சொல்ல வந்தா என்னை இப்படி நினைக்கிறது. சரி விடு மல்லிகா. ஏமா, நீ போமா முதல்ல அங்கிட்டு. இந்த மயில் இருக்கானே, முன்ன மாதிரி எப்போமாவது அந்த மயில் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட்டே கிடையாது. அவன் பொண்டாட்டிக்கு தான் ஃபுல்லாக. பாத்தியாங்க, பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போகுதுன்னு? பாத்தீங்களா? இப்படிதான் உங்க அம்மாவுக்கு எனக்கு பொழுதுக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதனால அதை விட்டு தள்ளு மல்லி. ஆமா, ஒன்னுக்கு நான் கோச்சிட்டு இருந்தேன்னு வைங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தான் நான் எதையுமே கண்டுக்கிறதே இல்லை, போய் தொலைட்டுன்னு விட்டுறது. ஏதோ புரிஞ்சிட்டு விட்டு தள்ளு. அதை பத்தி தான் நமக்கு தெரிஞ்சு கிடக்கு இல்ல. சரி, இன்னுமா பிரிச்சிட்டு இருக்கு? அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. என்னங்க, எதுவும் வேணுமா? உள்ள வந்ததே மறந்துட்டேன் மறுபடியுமா. இப்போ என்ன கதைன்னு தெரியலையே. என்னம்மா, என்னாச்சு? இல்லடா, இதுக்கு போய் ஒரு அப்பளத்தை வச்சிருக்காளே, நல்லாவா இருக்கும்? ஏண்டி, வீட்டில் வேற காயே கிடையாதா? ஏதாவது பொரியல் பண்ணி வச்சேன்னா இதை போய் வச்சிருக்க? மனசு திங்கிறதா? பாவம் இவன். உன்னையெல்லாம் கட்டின பாவத்துக்கு இதை போய் தின்னுட்டு இருக்கேன். சொல்லுங்க, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க. மா, உனக்கு தெரியாதா? சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் தான் நல்லா இருக்கும். இதை விட்டா ஊறுகாய் நல்லா இருக்கும். மற்றபடிலாம் ஒன்றும் மேட்ச் செட் ஆகாதுமா. எனக்கு பிடிச்சது இதுதான். அதனால தான் மல்லிகா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கு. நினச்சேன். இப்போ கூட நான் சொன்னதுக்கு அவ பக்கம்தான், சரி, நம்ம அம்மா சொல்லுதே, என்ன மல்லிகா இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு வார்த்தை உன் வாயில வருதா? இல்லை, இப்போ நான் சொன்னதுக்கும் அவ பக்கம்தான் பேசிகிட்டு இருக்க. ஆனால் மயிலே, ஏதோ பண்ணுங்கடா. மல்லிகா, என்ன இப்போ? கோச்சுக்காத, அது வயசானது, ஏதாவது பேசிட்டு போட்டோம், இதானே? தெரியுங்க, தெரிஞ்சுட்டு தானே நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன். விட்டு தள்ளுங்க. ஷோ, நான் என்ன பண்றதுனே தெரியல சாமியும். ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டில் உட்காந்தேன்னா அவ்வளோதான், உங்க பிரச்சனை தான். சரி, அருவிக்கு அம்மாவுக்கு எப்படி?
அவன் அருவி அவளை ஒன்று சொல்லிட்டு அவள் ஒன்று அழுதுருவா. அதனால இது பக்கமே அவள் தலை வச்சு படுக்க மாட்டா. இது இங்கே உட்காந்துருந்துச்சுன்னு வைங்க, அவள் அந்த பக்கமே வரமாட்டாளே. பரவாயில்லையே, அருவி நேக்கா எஸ்கேப் ஆயிருமோ? ஆமாங்க, அருவி சரியான ஆள், நல்லா கண்டுக்கிட்டா. ஆனால் அது இருந்துச்சுன்னு வையேன், அந்த பக்கமே வந்து உட்கார கூட மாட்டா. எப்பா சாமி, நம்ம ஏதாவது சொல்ல போய் அது ஏதாவது சொன்னுச்சுன்னா நமக்கு அழுக தன்னால் வரும். தேவையா அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுவா. பரவாயில்ல பரவாயில்ல. அதான் ஏங்க சொல்ல மறந்துட்டேன், என் தங்கச்சி பிள்ளையில கூட்டிகிட்டு ஊருக்கு வராளாங்க. அப்படியா? பரவாயில்லையே. தாமரை வந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, இப்பதான் வருதா? ஆமாம், அதுவும் ஏண்டி இப்படி பண்ணுற, தீபாவளி கூட வரமாட்டியாடி அப்படி இப்படின்னு சொன்ன உடனே தான் சரிக்கா நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. எப்படி ராத்திரி பசேர்னா காலையிலேக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அரிசியெல்லாம் ஊற வச்சு வைக்கணும் மாவாட்டுறதுக்கு. பிள்ளைய காலையிலேக்கு வந்தோன்னே காலை சாப்பாடு இட்லி போட்டோம்னா சாப்பிட்டுக்கிறோங்க. ஏங்க மத்தியானத்துக்கு மட்டும் கறி மீன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தந்துடுறீங்களா? சரி மல்லிகா, தாமரைக்காக எடுக்கிறதுனா என்ன, தாமரைக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் சொல்லிடு. என்னென்ன பிடிக்குமோ டெய்லி ஒன்று ஒன்று செஞ்சுருவோம். ஏன்னா ஒரே நாளே அவ்வளோத்தையும் செஞ்சாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். டெய்லி ஒன்று ஒன்று செஞ்சால் ஏதோ சாப்பிட்டுக்கிருவாங்கல்ல. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நாளைக்கு ஒரு மீன் எடுத்தோன்னு வைங்க, நாளைக்கு கழிச்சு மட்டன் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் சிக்கன் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் நண்டு எடுத்துக்கலாம், அடுத்த நாள் இறால் எடுத்துக்கலாம். இது மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு என் தங்கச்சி ஒத்துக்கணுமே. அப்பப்பா எனக்கு சாம்பார் செஞ்சு தரையா தரலையான்றவா. அதான். அடடா, என்னடா அது? டேய், இது என்னடா வேட்டி இல்லாம கோமணம் இல்லாம என்னமோ பிள்ளைக்கு கட்டி வச்சிருக்கியா? ஐயோ, இது ஒரு மாடல். இது கூட உங்களுக்கு தெரியாதா அத்தை? நல்லா தான் இருக்கு. என்னடா எங்கேயும் கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. அங்காவது கிளம்பிட்டு உன் பையன் நல்லா குசியாயிடுறான்டா. ஓய். ஆமாம்மா, அன்னைக்கு ஃப்ரெண்டு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு வந்து போயிட்டு இருந்தான்ல, அதான் அவனுக்கு மேரேஜ் இன்னைக்கு. அதான் ஃபேமிலியோட வரணுண்டான்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். நான் மட்டும் போயிட்டு வரலான்னு தான் நினச்சேன். அவன் இப்போ கூட கால் பண்ணி ஃபேமிலியோட வரணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, இவ்வளோ முக்கியமான ஃப்ரெண்டு ஃபேமிலியோட போகலைன்னா எப்படி, அதான் எல்லாரும் கிளம்பிட்டோம். அடடா, சரி. அம்மாவெல்லாம் ஒரு வார்த்தை கூப்பிடுறீங்க. ஃபேமிலியோட உன் ஃபேமிலி மட்டும்தானா? ஏச்சே, அப்படிலாம் இல்லைம்மா, கூப்பிடலன்னு தான் நினச்சேன். உனக்கு தான் கால் வலியில் சரியாக கூட இன்னும் நடக்க முடியல, அப்படிங்கிட்டு ஒன்று கூப்பிட்டு போக, அதனால தான் அப்பாவை கூப்பிட்டேன். நான் வரலன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அன்பு, நீ கிளம்பு, நம்ம போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. சரிம்மா, நாங்கள் வரோம். சரியா, சரி போயிட்டு வாங்க. அன்பு, எங்க உன்னோட ஆரம்லாம் காணும்? ஏன் உனக்கு தெரியாத ஆரம் எங்கன்னு? அதான் ஒரு பிரச்சனை, அப்போ கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பா புலம்பிட்டு இருந்தப்போ அன்பு ஆரம் எடுத்து கொடுத்தால, மாமா இந்தாங்க அடகு வச்சுட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அதான் ஆரம் இல்லையே அவள்கிட்ட. ஆமாடா, சுத்தர மறந்தே போயிட்டேன். ஆமாம்ல, அன்பு ஒரு நாள் எடுத்து கொடுத்தா தானே, ஞாபகமே இல்லை பாரு, மறந்துட்டேன். சரி, 2 பேரும் நில்லுங்க, ஒரு நிமிஷம் தான் வரேன். நில்லுங்கடா, டபக்குன்னு போயிடாதீங்க. அம்மா அந்த ஒரே நிமிஷத்துல வந்துடுவேன். கௌதம், எங்கே போறாங்க? என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. உங்க அம்மா இப்ப எங்க போயிட்டு இருக்கு கௌதம்? எனக்கு என்ன தெரியும், இரு பார்ப்போம். யாரும் எங்கேன்னு கேட்டுச்சு, இந்த மாதிரி கடன்னால கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொன்னேன். சரி இருங்க இந்த வரேன்னு சொல்லிட்டு போகுது. என்னவா இருக்கும்? அதானே எனக்கும் தெரியல. இரு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் என்ன பண்றான்னு பாரு. ஏய் குட்டி பையா, அம்மா பாருங்க. பார்த்துட்டான். சிரிப்பு தான். கௌதம், இப்பெல்லாம் தம்பிக்கு நம்ம கூப்பிடுறது கேட்குது தெரியுமா? எந்த பக்கம் கூப்பிட்டாலும் அந்த பக்கம் நின்று கூப்பிட்டேன்னு வையே, அழகா திரும்புறான் கௌதம். இப்போ நான் அந்த பக்கம் கூப்பிட்டேன்னா இந்த பக்கம் திரும்புறான். கொஞ்சம் அவனுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்ல? உட்காருனாலும் உட்கார வச்சுக்கிறான் கௌதம். ஏய், அப்புறம் என்னடி நினைச்ச? கௌதம் எப்படி இருப்பானோ அப்படித்தான் கௌதம் பிள்ளையும் இருப்பான். கௌதம் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இப்போ கூட பவராக இருக்கேன், அப்படித்தான் கௌதம் பிள்ளை நல்லா இருப்பான். சரியா? அது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு வேற. எங்க அம்மாவை காணும்? டைம் ஆயிடுச்சுமா, இன்னும் என்னதான் பண்ற? வந்துட்டயா? இந்த வரேன். அது இதை எடுக்கிறதுக்காக தான் போனேன். எங்கே வச்சேன் என்னன்னு தெரில. அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப நாள் ஆச்சு இதை போட்டு. சரின்னு கலட்டி பீரோக்குள்ளே வச்சுருந்தேன். எங்கன வச்சேன்னே மறந்துட்டேன். அதாயா தேடிட்டு இருந்தேன். அன்பு, இந்தா இதை புடி. என்னதாத்த புடி சொல்கிறேன், இது என்னன்னு பாரு. இது என்னது, நகை கொண்டு வந்து தர? நெக்லஸ் மாதிரி இருக்கு. அன்பு, அது நெக்லஸ் தானே? ஆமா கௌதம், நெக்லஸே தான். அத்தை, இது யாருக்கு நெக்லஸ் கொண்டு வந்து தரீங்க? என்ன யாருக்குன்னு கேட்குற? இப்படி கண்ட பாசிகளை போட்டுட்டு போவியா? இந்தா இந்த நகையை போட்டுட்டு போ, இந்த நெக்லஸை போட்டுட்டு போ. சரியா? புடி, போடு. இல்லாத்த, எனக்கு வேண்டாம். எனக்கு இதுவே போதும். இந்த சாரிக்கு இது மேட்சா நல்லாதான் இருக்கும். வேணாம். இப்போ எதுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா? அவ தான் வேண்டான்னு சொல்றாள்.
கொண்டு போய் வை. அவளுக்கு வேண்டாம்மா, நீ எடுத்துட்டு போ. என்னடா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தா வேணாம் வேணாங்கிறீங்க. சரி, அவ வெறுங்கலத்தோட ஒரு இதை ஒரு கவரிங்க போட்டு போறாளே, தங்கத்தை கொடுப்போன்னு தானே நான் கொண்டு வந்து தரேன். இப்படி வேண்டான்னு சொல்ற கௌதம். ஏன் நல்லா தானே இருக்கு, நீ போட்டு பாரு அன்பு, நிஜமா நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னா வேணா என்கிட்ட கொடுத்துரு. போட்டு முதல்ல பாரு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஐயோ மா, நீ அவ்வளோ நல்லவங்களா? இப்படிலாம் கொடுக்க மாட்டியே, அதிசயமா இருக்கு. என்னடா ஒரு நகை கொண்டு வந்து கொடுத்து மருமகள்கிட்ட போட்டுட்டு போடின்னு சொன்னா உனக்கு இது அதிசயமா இருக்கா? அட பாவி, இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்ன அதிசயமா இருக்கு? அன்பு, நீ போடு, நல்லா இருக்கும் பாரு, போட்டு தான் பாரேன். கொடுத்ததுக்கு கூட சும்மா போட்டு பார்க்க மாட்டியா? பாப்பா, எங்க அம்மாவோட பாசம் தாங்க முடியல அன்பு, நீ தான் போட்டு தான் பாரேன். சரி போடு. ஆமா, இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் போடாம இருப்பியா என்ன? போடு, கழுத்துல பாப்போம். முல்லையத்தை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆப்போசிட்டா இருக்கவும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, அதான் பார்த்தேன். சரி கௌதம், போடவா? போடுன்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். போடவான்னா என்ன அர்த்தம்? போட்டு தான் பாரேன். சரி ஓகே. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா இந்த நெக்லஸ்ஸு? இந்த நெக்லஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டில் போட்டது தெரியுமா? அதை நான் கௌசிக்கு தான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். கௌசிக்கு அப்புறம் புது புது மாடல்லாம் எடுத்தோன்னே கௌசிக்கு அந்த மாடல்லாம் போட்டோன்னே அவள் பிடிக்கலைன்னு சொல்லிட்டா. ஆனால் இந்த மாதிரி மாடல்லாம் இப்போ எங்கே வருது? இப்போ என்னென்னமோ டிசைன் வருது, என்னென்னமோ மாடல் வருது. இந்த மாதிரியா நல்லாவா இருக்கு? இப்போ பாரு, அன்புக்கு போட்டோன்னே இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஏண்டா கௌதம், உண்மையை மட்டும் சொல்லு, இந்த டிசைன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. இந்த காலத்துல தங்கத்தை போய் யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? நல்லா தான் இருக்கு. என்ன அன்பு, உனக்கு பிடிச்சிருக்கா? யாருக்கு பிடிக்காம இருக்கும் நெக்லஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கௌதம். அத்தை, நான் போட்டு போயிட்டு வந்து பத்திரமா கொடுத்துறேன். பத்திரமா போட்டு போயிட்டு வா போதும், சரியா? ஆனா கௌதம் எப்பலாம் பேசாதடா என்னையா. நான் என்ன அவ்வளோ மோசமானவளா, அவ்வளோ கெட்டவளா என்ன? ஏண்டா அப்படி கொடுமைக்காரி மாதிரி என்ன பேசுற? அம்மா, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா அந்த மூஞ்சி அந்த பாவம் போல வச்சிருக்காத ப்ளீஸ்மா. சத்தியமா பார்க்கவே சகிக்கல. சரி சரி, போயிட்டு வாங்க. குட்டி பையனை பத்திரமா தூக்கிட்டு போயிட்டு வரணும் என்ன அன்பு? பார்த்து. சரி, போயிட்டு வாங்க. ஆ